ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். நம்மளோட வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் நம்ம நடக்கவே நடக்காது, இந்த காரியெல்லாம் நமக்கும் நடக்குமாடா, இதெல்லாம் நமக்கு நடக்கவே நடக்காது, நம்ம இந்த ஒரு கனவையும் நம்ம காணவே கூடாது என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். எத்தனையோ கோவில்கள் உங்களுக்கு ஏறி இறங்கியும் எத்தனையோ வழிபாடுகளையும் நாமளும் நம்மளுடைய வீட்டில் இருக்கவங்களும் பண்ணிட்டு வந்திருப்போம். நம்ம எந்த ஒரு வழிபாடுகளும் எந்த ஒரு கோவிலுக்கு சென்றுட்டு வந்தாலும் சில மந்திரங்களுக்கு கொடுக்கிற பவரானது, அதாவது அதனுடைய சக்தியானது எந்த ஒரு கோவில்களும் எந்த ஒரு வழிபாடுகளும் தராது என்பது போல காஞ்சி மகா பெரியவா அவர்கள் கூறியிருக்காங்க. முக்கியமாக நம்ம இந்த ஒரு மந்திரத்தை கூறுறதுனால நம்ம செஞ்ச தவறுகளும் நமக்கு நினைத்த ஒன்றானது கட்டாயமாக நடக்குமா? நீங்கள் இந்த மந்திரத்தை தினசரி கூறிட்டு வரலாமுங்க. 21 நாள் தான் கூற வேண்டும் என்று ஒன்றுமே கிடையாது. 21 நாள்கள் கூறினீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த ஒன்றானது கட்டாயமாக நடக்கும். அதே இது நீங்கள் தினசரி இதனை கூறி வந்தீர்கள் என்றால் நீங்கள் நினைத்தது எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அது கட்டாயமாக நடக்குமாம். இந்த ஒரு மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தியானது இருக்கிறது. மறக்காம நீங்களும் காலையிலோ மாலையிலோ இரவிலோ எந்த ஒரு நேரத்திலும் இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் நீங்கள் கூறிட்டு வாங்க. இதனுடைய சக்தியானது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். 21 நாட்கள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறினா மட்டுமே இதனுடைய சக்தியானது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எந்த ஒரு செயலை நம்ம பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்கு நம்ம 21 நாள் முழு மனதுடன் நம்பிக்கையுடன் கைவிடாமல் அந்த ஒரு செயலை பண்ணணுமாங்க. அப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த செயலானது எந்த செயலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது வெற்றி அடையுமா. இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நம்ம நடக்காது என்று நினைத்த காரியம் கண்டிப்பாக நடந்துவிடும். அது உங்களது கைக்கு மிக அருகில் தான் இருக்கிறது என்பது போல உங்களது முழு மனதுடன் நினைத்து கொண்டு இதனை நீங்கள் கூறிட்டு வாங்க. இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இதனை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். நம்ம இந்த ஒரு மந்திரம் என்ன மந்திரம் என்று தற்பொழுது பார்த்து விடலாம். அச்சியுதம் கேசவம் விஷ்ணும் ஹரிம் சோமம் ஜனார்த்தனம் ஹம்சம் நாராயணம் கிருண்ணம் ஜபே துஸ்வப்ன சாந்தையே. இந்த ஒரு மந்திரம் தாங்க அது. இந்த மந்திரத்தை நான் உச்சரிக்கும் பொழுது எனது உச்சரிப்பானது தவறாக இருக்கலாம். நீங்களும் முதல்ல உச்சரிக்கும் பொழுது இதன் உச்சரிப்பானது உங்களது வாய்க்குள் வராமலும் தவறாகவும் இருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் தினசரி நீங்கள் இதனை கூறி வாருங்கள். அதற்கப்புறமாக இது பழக்கத்தில் வந்துவிடும். எந்த ஒரு மந்திரத்தையும் எந்த ஒரு காரியத்தை நம்ம தொடங்கினாலும் தவறாக இருந்தாலுமே நமக்கு அது செய்ய வரலைனாலுமே நம்ம அதை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அதனுடைய பலனானது நமக்கு கிடைக்கும். அந்த காரியமும் வெற்றிகரமாக நடக்குமா. அதே போல தான் இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் தினசரி கூறிட்டு வாங்க. நீங்கள் நினைத்ததும் நடக்கும். உங்களுக்கு இருக்கிற எல்லா வித பிரச்சனையுமே தீரும். தவறாமல் இதை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் போவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. தவறாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இதனை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். நம்ம இந்த ஒரு மந்திரம் என்ன மந்திரம் என்று தற்பொழுது பார்த்து விடலாம். அச்சியுதம் கேசவம் விஷ்ணும் ஹரிம் சோமம் ஜனார்த்தனம் ஹம்சம் நாராயணம் கிருண்ணம் ஜபே துஸ்வப்ன சாந்தையே. இந்த ஒரு மந்திரம் தாங்க அது. இந்த மந்திரத்தை நான் உச்சரிக்கும் பொழுது எனது உச்சரிப்பானது தவறாக இருக்கலாம். நீங்களும் முதல்ல உச்சரிக்கும் பொழுது இதன் உச்சரிப்பானது உங்களது வாய்க்குள் வராமலும் தவறாகவும் இருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் தினசரி நீங்கள் இதனை கூறி வாருங்கள். அதற்கப்புறமாக இது பழக்கத்தில் வந்துவிடும். எந்த ஒரு மந்திரத்தையும் எந்த ஒரு காரியத்தை நம்ம தொடங்கினாலும் தவறாக இருந்தாலுமே நமக்கு அது செய்ய வரலைனாலுமே நம்ம அதை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அதனுடைய பலனானது நமக்கு கிடைக்கும். அந்த காரியமும் வெற்றிகரமாக நடக்குமா. அதே போல தான் இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் தினசரி கூறிட்டு வாங்க. நீங்கள் நினைத்ததும் நடக்கும். உங்களுக்கு இருக்கிற எல்லா வித பிரச்சனையுமே தீரும். தவறாமல் இதை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற்கு